Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி கேபேஜ் வச்சு 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேபேஜ் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாகவே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ மாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைதா மாவு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாவை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் ஹாட் சில்லி சாஸ், அப்புறம் சோயா சாஸ், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம கேபேஜை இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா பெசரி வச்சுருங்க. ஸோ அந்த கேபேஜில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு வெளியே விடும். ஸோ அதனால 5 மினிட்ஸ் இதை நல்லா உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு கை வெட்டா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் எடுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நீங்கள் காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கலராக கிடைக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இந்த பவுடர்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேபேஜில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து ஒட்டாது, இந்த மசாலாவும் சரி அதெல்லாம். ஸோ அதனால நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக வரும் இது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஹாட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 2-3 பச்சை மிளகாவை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், டார்க் சோயா சாஸு நல்லாயிருக்கும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைனீஸ் மாதிரியும் இருக்கும், அதே சமயம் நம்ம சவுத் இண்டியன் ஸ்டார்டர் அந்த சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பாட்லக் ஒரு பார்ட்டி பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ யூஸ்வலாக செய்கிற அந்த கோபி 65, அப்புறம் பன்னீர் 65 அப்படின்னு இல்லாமல் நீங்கள் ஒரு வாட்டி கேபேஜ் 65 செய்யலாம். கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்டார்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு சைட் டிஷ், ஒரு சாப்பாட்டுக்கு சைட் டிஷ், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காகவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற அந்த 2 மாவு, கொஞ்சமாக மைதா மாவு, அதுக்கப்புறம் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்லேயே எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவுனா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இதை போட்டு அப்படியே கோட் ஆகுற வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மாவு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கூட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து நீங்கள் அந்த கேபேஜில் கொஞ்சமாச்சும் கோட் ஆகிருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் இப்போ கொஞ்சமாக ஆயிலும் போட்டுக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு. தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆயிலை சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா லைட்டாக அதை ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேபேஜ் 65 சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த கேபேஜ் 65 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஆனியன் பக்கோடா மாதிரி இருக்கும். நம்ம எதுவுமே ஆனியன் சேர்க்கல, ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஆனியன் பக்கோடா மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக எடுத்தீங்கன்னா அது பக்கோடா மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வெளிப்பக்கம் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது 65 மாதிரி இருக்கும். பட் எந்த வேலை சாப்பிட்டாலுமே இது வந்து நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். நீங்கள் வந்து இதில் வெறும் கேபேஜ் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். மேலே வந்து ஒரு கிறிஸ்பி லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை திருப்பி போட்டு திரும்ப அதே மாதிரி ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை, முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான பார்ட்டி ஸ்நாக்கு ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.